ஜீவா. சொல்லுங்கக்கா. நேற்று எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைக்கா. அவரால் என்ன பண்ண முடியும்? எங்கள் அம்மாட்ட போய் சொன்னார். எங்கள் அம்மா நான் சொல்கிறத மட்டும்தான் நம்புவாங்க. எங்கள் அம்மாவை ஏமாற்ற மாட்டேன்க்கா நான். எங்கள் அம்மாவுக்கு என் மேலே முழு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி நடந்தோடனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்க்கா, அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் சாப்பிடலையா? உன்னைய விட்டுட்டு நாங்கள் மட்டும் எப்படி சாப்பிட்றது? அதனால நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். என்னக்கா நீங்கள்? நான் தான் சாப்பிடாம என்ஜாய் பண்ணாமல் வந்துட்டேன். நீங்களாவது ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம்ல. இல்லை ஜீவா, எனக்கு மனசு வரல. அப்புறம் ராஜா என்ன சொன்னார்? அவரும் கிளம்பிட்டாரு. அந்த தம்பியும் சாப்பிடவே இல்லை. பாவம், என்னால தானே அவரும் கஷ்டப்பட்டாரு. எங்க அப்பா வேற அவரை ரொம்ப மோசமா பேசிட்டாங்க. அவர் என்னமே என்கிட்ட நல்லா பேசுவாராக்கா? என்ன ஜீவானி, ராஜாவை பத்தி நீ இப்படிதான் நினைச்சு வச்சிருக்கியா? அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி. எவ்வளவு பெரிய போஸ்டுக்கு போனாலும் நம்ம கூடலாம் சகஜமா பழகுற தம்பி. தப்பாலாம் எடுத்துக்காத. சரிங்கக்கா. அம்மா, காலையிலே உங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்த? வீட்டுல இருந்து தானே வந்த? ஆமாக்கா, வீட்ல இருந்து தான் வந்தேன். நடைபெற கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அங்க ஒரு அம்மா கீழே விழுந்துட்டாங்க. அச்சச்சோ, அவங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? இல்லக்கா, ஒன்றும் ஆகலை. வாழைப்பழ தோல் போட்டிருந்தாங்க. அது தெரியாம அவங்க காலை வச்சுட்டாங்க. காலில் லைட்டா சுளுக்கு. வர வழியில எண்ணெயை வாங்கி கொடுக்கவும் நானே நீவி விட்டுட்டேன். இப்ப அவங்க நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்கக்கா. அவங்க அப்படியே அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன ஜீவா சொல்ற? ஆமா, வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு சாப்பிட வச்சுதான் அனுப்புனாங்க. பரவாயில்ல, நல்ல மனுஷங்களா இருக்காங்க. அவ்வளோ பெரிய வீட்டுக்கா? அவங்க ஒரு ஆள் மட்டும்தான் இருக்காங்க. நல்ல குணமான அம்மாவா இருப்பாங்க போல. ஆமாக்கா, நல்லா பேசினாங்க என்கிட்ட. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். பணக்காரங்களா இருக்கிறவங்கலாம் நம்மள மாதிரி ஆளுகிட்டலாம் ரொம்ப ஸ்டேட்டஸ் பார்த்து பேசுவாங்கல்ல. ஆமாங்க கீதா. இந்த கருணாவே எடுத்துக்கோ. இங்க வந்துதான் சும்மா புள்ள பூச்சி மாதிரி வேலைக்கு சேர்ந்தான். வேலைக்கு சேர்ந்து தில்லு முள்ளெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு பெரிய கோடீஸ்வரன் ஆவனா. என்ன திமுற அவனுக்கு. இப்ப அகல பாதாளத்துக்குள்ளார போயிட்டான். திடீர் பணக்காரவங்க அப்படிதான் இருப்பாங்க. பரம்பரை பணக்காரவங்க அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் நீ சொல்லி நான் கேள்விப்படுறேன். ஆமாக்கா, உண்மையாலுமே அந்த அம்மா நல்ல அம்மாவா தான் இருந்தாங்க. இங்க கேகே நகர்ல தான் கொஞ்சம் தள்ளி வீடு. அடிக்கடி வந்தீங்கன்னா வாமான்னு கூப்பிட்டாங்க. வீட்டுல வேற அம்மாட்ட சொல்லாம வந்துட்டேனா அம்மா பாட்டுக்கு தேடிட்டே இருப்பாங்கல்ல. அதான் நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு நான் வந்துட்டேம்மா. கடைக்கு லேட் ஆயிடுச்சு, அதனாலதான் வீட்டுக்கு வர முடியல அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா? அதான்க்கா காலையிலே பேசிக்கிட்டு இருந்தேன். ராஜா மேனேஜராகவும் இப்ப நம்மளால போன்லாம் பேச முடியுது. ஆமாக்கா, இப்பதான்க்கா நம்ம கடைக்குள்ளார வரும்போதே ஒரு சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நாள்லாம் கடுப்பா வரும், விதி ஏன்னு வந்துட்டு இருப்பேன். இப்ப எனக்கு அந்த டென்ஷனே இல்ல. நம்ம வேலையை நம்ம பார்த்தா யாருக்கா நம்மள திட்ட போறா? ஆமா, கருணாகரன் இருந்தான்னு வெய்யி, அம்புட்டு கொள்ள வேலை பார்த்துட்டு உயின்னு அப்பதான் உட்காருவோம். வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்துவான். என்னமே அந்த மாதிரி டென்ஷன்லாம் நம்மளுக்கு இல்லல்ல. பயப்படாதீங்கக்கா, அந்த மாதிரிலாம் நான் உங்களை டென்ஷன் எடுத்த மாட்டேன். வாங்க மேனேஜர் சார், கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டோம். இன்னமேட்டு வேலையை பார்த்துறோம். அக்கா அக்கா, இங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படியே இருங்க. வேலை செய்யும் போது மட்டும் கரெக்டா இருங்க, போதும். சரி தம்பி. அதே மாதிரி நீங்க சேர் கேட்டீங்க இல்லையா? ஆமா தம்பி. அதே மாதிரி சேர் எல்லாம் கொண்டு வந்து போட்டாச்சு. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்க உட்காந்துக்கலாம். கஸ்டமர் வந்தா மட்டும் நீங்க எந்திரிச்சு அட்டென்ட் பண்ணிக்கலாம். சரிங்களாக்கா? ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. எங்களுக்கு இப்பதான் விடிவு காலமே வந்திருக்கு. ஜீவா சொன்னா, எனக்கும் அந்த மாதிரிதான் ஃபீல் ஆகுது. என்னக்கா சொன்னாங்க? இல்ல, இவ்வளவு நாளா கடுப்பா வந்தோம், இப்பதான் விருப்பமா வரோம் அப்படின்னு சொன்னா. அக்கா, இது உங்க கடை மாதிரிக்கா. நம்ம வீட்டை எப்படி பார்த்துப்போமோ அந்த மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி நான் பண்றேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. சரி தம்பி, நான் என் வேலையை பார்க்க போறேன். அக்கா ஒரு நிமிஷம். சொல்லுங்க தம்பி. நீங்க எப்போதும் போல என்னை தம்பினே கூப்பிடலாம். மேனேஜர் சார் அது மாதிரிலாம் கூப்பிட வேண்டாம். சரி தம்பி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நைட்டு நீங்க 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு கிளம்பிடலாம். நிஜமாவா? சம்பளத்துல எந்த குறையும் இல்ல, அதே சம்பளம் தான். உங்களோட பர்ஃபார்மன்ஸ பார்த்ததுக்கு அப்புறம் தான் கூட்டலாமா இல்ல குறைக்கலாமான்னு முடிவெடுக்க முடியும். சரிங்க தம்பி, இன்னமேட்டு பாருங்க என்னோட பர்ஃபார்மன்ஸ. ஜமாயிங்கக்கா. சரி தம்பி, நான் போய் என் வேலையை பாக்குறேன். சரிங்கக்கா. சாரிங்க. சாரியா? எதுக்கு? இல்ல, என்னால தானே உங்க அப்பா உங்களை திட்டுனாரு. அவர் எப்பவுமே அப்படிதான். எனக்கு தெரியும் நான் எப்படின்னு. அவர்கிட்ட ப்ரூவ் பண்ண வேணாம்ல. புரியுது. எல்லாரும் முன்னாடியே உங்களை தானே அசிங்கப்படுத்தினாரு. அதுக்கு காரணம் நான் தானே. நீங்க எவ்வளோ வாட்டி சொன்னீங்க நான் வரமாட்டேன்னு. நான் தான் உங்களை வம்படியா இழுத்துட்டு போனேன். இப்போ உங்க அப்பா கிட்டேயும் திட்டு வாங்க வச்சுட்டேன். அதுக்கு தான் இந்த சாரி. அச்சா, எங்க என்னைய பார்த்தாலும்
இவர் இப்படிதான் நடந்துப்பாரு. கூட என்ன நீங்க இருக்கவும் கொஞ்சம் ஓவரா பேசிட்டாரு. சாரி கேட்கறதா இருந்தா நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். தயவு செஞ்சு எங்க அப்பா பேசுனதை மனசுல வச்சுக்காதீங்க. சேச்சே, நான்லாம் எதுவும் தப்பா நினைக்கல. எனக்கு உங்களை நினைச்சுதான் ரொம்ப ஃபீல் ஆச்சு. என்னைய நினைச்சு நீங்க எந்த ஃபீல் பண்ண வேணாம். நான் நல்லா தான் இருக்கேன். எப்பயாவது பிரச்சனையை பார்க்குறவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்பவுமே பிரச்சனையை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையான்னு தான் தோணும். அதனால யூ டோன்ட் ஃபீல், ஓகே? ஆ சரிங்க. காலையில சீக்கிரமாவே வந்துட்டீங்க போல. அது பெரிய கதை. அந்த கதை தான் என்னன்னு எனக்கு தெரியுமே. அது என் ஃப்ரெண்டு ஒருத்தி, அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதை பார்த்துட்டு போலான்னு தான் சீக்கிரமாவே கிளம்பி வந்துட்டேன். என்ன? ஆமாங்க. காலையில கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். வேற எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியா? ஆமா ராஜா, சாரி. பரவாயில்ல, நீங்க என்னை ராஜானே கூப்பிடலாம். இல்ல, அவங்களுக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரிலாம் இல்ல. எல்லாருக்கும் நான் ஒரே மாதிரி தான். நீங்க என்னை ராஜானே கூப்பிடலாம். ஓகே ராஜா. உண்மையாலுமே நீங்க கிரேட்டுங்க. எங்க அம்மாவை காப்பாத்திருக்கீங்க. ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணதை கூட அடுத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு வேற எதையோ கதையா சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மையாலுமே எங்க அம்மா சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்ல மனசுதான். எது எப்படியோ கோயில்ல அந்த சாமியா பார்த்து உங்களை கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல விட்டுருச்சு. எங்க அம்மாவுக்கும் உங்களை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. எங்க வீட்டுல தடையா இருக்கும்னு நினைச்சேன். கடைசியில அதுக்கான பிரச்சனையே இல்லாம போயிடுச்சு. எங்க அம்மாவுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. நீங்க தான் இப்ப சம்மதிப்பீங்களா இல்ல மாட்டீங்களான்னு தெரியல. ராஜா, சொல்லுங்க. என்னாச்சு உங்களுக்கு? என்னமோ குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கீங்க. அது ஒண்ணும் இல்லைங்க. இப்படிப்பட்ட அப்பாவுக்கு இப்படி நல்ல பொண்ணா இருக்கீங்களே, அதுவும் எனக்கு ஃப்ரெண்டா வேற இருக்கீங்க. அதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சரிங்க ராஜா, நான் போய் என் வேலையை பார்க்கறேன். பாருங்க. மலரே உந்தன் மலர்கள் தோறும் மஞ்சமமைப்பேன். கனியாய் மாறும் ரசவாகங்கள் கற்றுக் கொடுப்பேன். கனியானாலும் மலரின் வாசம் வாரிக் கொடுப்பேன். அதை ரசித்தேன். ஒரே மனம், ஒரே குணம், ஒரே. எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தோம். இவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வரட்டும், என்ன ஏதுன்னு அவகிட்டே கேட்டுருவோம். மேம், கூப்பிட்டீங்களா? மேம், உங்களை தான் கூப்பிட்டீங்களா மேம்? ஆமா கீதா, சொல்லுங்க மேம். ஏதாவது முக்கியமான விஷயமா மேம்? மேம் கூப்பிட்ருக்கீங்க, எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க. உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க மேம். உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். நீ எப்படி இப்படிலாம் பண்ணலாம்? மேம், நீங்க சொல்றது எனக்கு புரியல. நீ இந்த காலேஜ்ல எப்படி சேர்ந்தன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும் மேம். அப்படி இருக்கும்போது நீ அதை கான்சென்ட்ரேஷன் பண்ணாம வேற எதுலயோ கான்சென்ட்ரேஷன் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது மேம். நான் நல்லாதான் மேம். எனக்கு அப்படி தோணல. நீ இந்த காலேஜ்ல சேரும்போது மெரிட்ல பாஸ் பண்ணியிருக்க. இருந்தாலும் காலேஜ்ல ஃபீஸ் அதிகமா வச்சிருந்தாங்க. நீ நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்க, நல்ல பிள்ளையா இருக்கன்றதுக்காக தான் நான் மேனேஜ்மெண்ட்ல பேசி உனக்கு ஃபீஸை குறைச்சேன். ஆனா அதுக்கெல்லாம் யூஸ் இல்லாம பண்ணிருவ போலயே மேம். நிஜமாலுமே உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன் கீதா. ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் சத்தியமா நினைக்கல மேம். என்ன விஷயம்னு சொல்லாமே இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருக்கேனே, அப்பவே உனக்கு புரிஞ்சிருக்க வேண்டாம் மேம். செமஸ்டர் இனிமே தானே மேம் ஆரம்பிக்க போகுது. இனிமே தானே நான் எதா இருந்தாலும் எழுத முடியும். இப்பவே உங்களுக்கு எப்படி செமஸ்டருக்கு முன்னாடி இன்டர்னல்னு ஒன்று வைப்பாங்க. அதுல நீ எப்படி மார்க் வாங்கியிருக்கேங்கிறத பார்த்து தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். என்ன இவன் ஸ்டாஃப் ரூம்ல மேம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? ஸ்வேதா மேம் மூஞ்சியே சரியில்லையே. ஒருவேளை கீதாவை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்களோ? என்ன விஷயமா இருக்கும்? இங்க இருந்து என்ன அதுன்னு கேட்போம். மேம், இன்டர்னல்ல நீ ரொம்ப கம்மியா மார்க் வாங்கியிருக்க. இதை நான் உன்கிட்ட வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நீ நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பேன்னு நான் நினைச்சேன். ஆக்சுவலா உனக்கு ஒன்று தெரியுமா? இன்டர்னல் மார்க்கை ஸ்டூடெண்ட்ஸ் யார்கிட்டயுமே ஸ்டாஃப்ஸ் சொல்லக்கூடாதுன்னு ரூலே இருக்கு. அதையே மீறி நான் உன்கிட்ட சொல்றேனா, அப்ப நீ எந்த அளவுக்கு மார்க் வாங்கியிருக்கன்னு நீயே பாத்துக்கோ. மேம், இங்க பாரு கீதா, எனக்கு பர்சனலா உன்னை பத்தி நல்லாவே தெரியும். இந்த 6 monthsல நீ நல்லா தான் போயிட்டு இருந்த. ஏதோ நடப்புற அந்த 1 month தான் உன்னோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப குறைவா காமிக்குது. இது நார்மலா எல்லாருக்கும் நடக்க வேண்டியதுதான். நீ வேற எதுலையும் ஃபோக்கஸ் பண்ணாம படிப்புல ஃபோக்கஸ் பண்ணினா உன் குடும்பமும் நல்லா இருக்கும், நீயும் உங்க அம்மாவும் நல்லா இருப்பீங்க. உன்னோட நிலைமை என்னங்கிறத நீ அப்பப்ப மறந்துடாத. படிப்பு ஒண்ணுதான் வாழ்க்கை. அதை விட்டுட்டு
நீ வேற திசையில போற மாதிரி எனக்கு தோணுது. உன்னை எச்சரிக்கை பண்ணலான்னு தான் நான் கூப்பிட்டேன். உன் மேல அக்கறை இருக்கிறதுனால தான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் கீதா. நீ புரிஞ்சு நடந்துக்க. உன்னை அழ வைக்கிறது என்னோட மோட்டிவ் கிடையாது. மேம், இனிமேட்டாவது நீ படிப்புல ஃபோக்கஸ் பண்ண. கண்டதுலலாம் உன் டைமை வேஸ்ட் பண்ணாத. ஓகே மேம். நான் சொன்னதை யார்கிட்டையும் சொல்லாத. சொன்னீன்னா பாதிக்கப்பட போகிறது நீ மட்டும் இல்லை, நானும் தான். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இதை சொல்லக்கூடாதுன்னு ரூலே இருக்கும்போது நீங்கள் எப்படி மேம் சொன்னீங்கன்னு என்னை எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. உன் மேலே இருக்கிற அக்கறையினால தான் நான் சொன்னேன். இன்டர்னல் மார்க்கில் நீ பாஸ் பண்ணிட்ட, ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நீ மார்க் வாங்கலை. அதை தான் நான் உன்கிட்ட சொல்ல வரேன். கொஞ்சமாவது நீ புரிஞ்சுக்கோ கீதா. ஆக கீதா சரியா படிக்காம இருக்கா. இது செம்ம நியூஸ்ல. நான் இன்டர்னல் மார்க்ல என்ன மார்க் வாங்கிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறத விட இப்ப கீதாவோட மார்க்கை மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. எத்தனை வாட்டி சொன்னேன் கீதா, நான் சொன்னோன்னு நீ கேட்டியா? இப்ப நல்லா அழுடி. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ இப்படி அழுகுறதுக்கு காரணம் முரளி தான். அதான் நானும் சொல்றேன். படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்ணாம கண்டதுலயும் கான்சென்ட்ரேஷன் பண்ணா இப்படிதான் நடக்கும். ஒன்னு மட்டும் சொல்றேன் கீதா, எனக்கு மார்க் வாங்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆனா நீ அப்படி கிடையாது. நீ படிச்சேதான் ஆகணும். எங்க வீட்டுல சொத்து சுகம் நிறைய இருக்கு. நீ படிச்சு முன்னேறி உங்க அம்மாவையும் காப்பாத்தணும். இப்ப நீ என்ன பண்ண போறேங்கிறத நானும் பாக்குறேன். ஆனா நீ இந்த மாதிரி ஆகிறதுக்கு ஆணித்தனமா நான் சொல்லுவேன், முரளிய நீ லவ் பண்றதுனாலதான். எப்படி சொல்றதுன்னு தெரியாம இருந்தேன். ஸ்வேதா மேமே எனக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. எப்படியா இருந்தாலும் சோகமா நீ கிளாஸ் ரூம்ல உட்காந்துருப்பல்ல, அப்போ உனக்கு நான் பக்குவமா புரிய வைக்கிறேன். கீதா, ஐ எம் வெயிட்டிங். இங்க பாரு கீதா, இப்படியே அழுது அழுது உன்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம இன்னும் செமஸ்டருக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. எப்படி மார்க்ஸ் எடுக்கிறதுங்கிறத நினைச்சு ஃபோக்கஸ் பண்ண பாரு. இப்பவும் நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஓகே மேம். அழுகாத, கண்ணை தொடச்சுக்க. இப்பவும் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு கீதா. இன்டர்னல்ல விடு. எக்ஸ்டர்னல்ல நீ நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா செமஸ்டர்ல நீ கண்டிப்பா ரேங்க் ஹோல்டரா ஆகலாம். அது உன் கையில தான் இருக்கு. ஓகே மேம். கண்டிப்பா என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். பாக்குறேன். நீ கிளாஸ் ரூம் போ, நான் கிளாஸ்க்கு வரேன். ஓகே மேம். இதுக்கப்புறமா தான் அவ ஒழுங்கா படிக்கணும். பாப்போம். எச்சரிக்கை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அவ கையில தான் இருக்கு. எங்க மேம் இன்னைக்கு லீவோ? என்ன ஏதுன்னு என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. லீவா இருந்தா வேற யார்ட்டையாவது கொடுத்துருப்பேன். ப்ராஜெக்ட் மேம் இன்னைக்கு வரல. இன்னைக்கே சப்மிட் பண்ணணும்னு சொன்னாங்க. யார்கிட்ட கொடுக்கறது? என்ன கீதா ஸ்டாஃப் ரூம்ல இருந்து வரா? என்ன விஷயமா இருக்கும்? என்ன உம்முன்னு இருக்கா? கீதா, கீதா, என்னாச்சு? ஏன் உம்முன்னு இருக்க? ஒன்னும் இல்லை. என்னாச்சு கீதா? நான் வரேன். கீதா ஒரு நிமிஷம். என்னாச்சு இவளுக்கு? நேத்து வரைக்கும் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு என்னாச்சு? ரொம்ப சோகமா வேற இருக்கா. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே தெரியும். என்னவா இருக்கும்? அவ மூஞ்சியே சரியில்லையே. என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும். இவ இந்த அளவுக்கு பேசாம போறானா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனையா தான் இருக்கும். என்ன பிரச்சனை? என்னடி நீ இல்லாம எனக்கு டைமே ஓட மாட்டேங்குது. நீ இருக்கும்போது எனக்கு தெரியல. அம்மா, நீ தானேம்மா நீ போயிட்டு வா, நாளைக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொன்னேன். இப்ப நீயே இப்படி பேசுற? சொன்னேன் தாண்டி, இல்லன்னு சொல்லல. அம்மா அதெல்லாம் விடு. துணி கடைக்கு போனியே, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டியா? அந்த பொண்ணு எப்படி நடந்துக்குச்சு அத பத்தி சொல்லுமா. அடியே, அத பத்தி ஏன் கேக்குற? ஏமா என்னாச்சு? எனக்கு தெரிஞ்சு நீ சொல்ற மாதிரிலாம் இருக்க மாட்டான்னு தோணுதுடி. என்னம்மா சொல்ற? நான் சொல்றேன் அந்த கிரே கலர் நல்லா இருக்கும்னு. என் பேச்செல்லாம் அவ கேட்கவே இல்லடி. பின்ன அவ பெரிய இது மாதிரி ஏதோ வாடாமல்லி கலரை போய் எடுத்து வச்சிருக்கா. ஐய, நிச்சயதார்த்தத்துக்கு அரக்கு கலர் அந்த மாதிரி தானே கட்டுவாங்க. ஆமாண்டி, நான் கூட சொன்னேன் கிரே கலந்த மாதிரி ஒரு அரக்கு கலர் இருந்துச்சு. பார்டர்லாம் கிரே, ஃபுல்லா அரக்கு கலர். நல்லா இருக்கும் அந்த புடவை. பார்த்தேன்னு வைய அவ்வளோ கிராண்டா இருக்கும். அதை எடுக்க மாட்டாளாம். அவ ஒரு வாடாமல்லி கலரை தூக்கிட்டாடி. அந்த கலர் புடவை தான் வேணும்னு நிக்கிறா. நீ சொல்ல வேண்டியதானேமா. அடியே, நான் சொல்லாம இருந்திருப்பேனா? நான் சொன்னேன். அந்த புள்ள காதலே வாங்கல. சரி, அந்த புடவை எவ்வளவு? அந்த புடவை ஒரு 28,000 ரூபா தான். நான் சொன்ன கிரே கலர் புடவை 35,000 ரூபா. அதை எடுமானா அவங்க அப்பத்தாத்தா தான் சொல்லிட்டாங்களாம் கம்மியா தான் எடுக்கணும்னு. அதனால இந்த பிள்ளையும் கம்மியா எனக்கு அதுவே போதும், எனக்கு வேற எதுவும் வேணான்றுச்சு. நல்லா பாத்துக்கம்மா. இப்பவே அவங்க சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணி வந்துட்டான்னு வையே, உன் பேச்செல்லாம் கேட்கவே விட மாட்டாங்க. அவங்க அப்பத்தா தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாண்டி, அதை என்ன ஏதுன்னு கவனிக்கணும். இங்க பாருமா, கல்யாணம் பண்ணி வந்தோடனே அவ நல்லவ மாதிரி நடிப்பா.
அதெல்லாம் நீ நம்பி ஏமாந்துடாத. சரிடி, கல்யாணம் ஆன கையோட அப்படியே பாசமா பேசி என்ன ஏதுன்னு எல்லா விஷயத்தையும் கறந்துரு. இந்த முத்துப்பாண்டியன் சும்மா இருக்க மாட்டான், அவன்கிட்ட என்ன ஏதுன்னு விளக்கமா பேசிடு. அதை தாண்டி நானும் இருக்கேன். இன்னைக்கு நைட்டு வருவான்ல, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அவன்கிட்டயும் சொல்லணும். வருங்கால மாமியார் சொல்றாளே அப்படிங்கிற மட்டு மரியாதை கூட இல்லாம அவ இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்காடி. இதுல இன்னொன்னு சொல்றேன் கேளு. என்னமாச்சு? உங்க அப்பாவுக்கு 80 வயசாகுது. ஆமாமா, அவர் நின்னுகிட்டு இருக்காரு, இந்த பிள்ளை உட்கார்ந்துகிட்டு இருக்குடி. ஐயோ, நம்ம அந்தஸ்து என்ன, நம்ம கௌரவம் என்ன, ஒரு மரியாதையே தெரியலடி அந்த பிள்ளைக்கு. நீ சொல்லிருக்கலாம்லம்மா. அவங்க அப்பத்தா தாத்தாவும் தான் செல்லமா வளர்த்துருப்பாங்க போல. பெரியவங்க முன்னாடி உட்கார கூடாதுங்கிறத விட அவங்க சொல்லி தரணும். அதெல்லாம் சின்ன பிள்ளையிலே சொல்லி வளர்த்துருக்கணும். இப்போ உன்னை எப்படி பக்குவமும் வளர்த்துருக்கேன். நீ ஏன் இருக்க கண்டு உன் புருஷன் கூட இருக்கிற. இந்த மாதிரி ஆளா இருந்தா உன் புருஷன் எல்லாம் வச்சிருப்பானா? ஆமாம்மா, துரத்தி விட்டுருவான். நம்ம அருமை எங்கம்மா இந்த ஆளுக்கெல்லாம் புரிய போகுது. உன் புருஷனுக்கெல்லாம் அமருதா மாதிரி பொண்ணு அமைஞ்சிருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும் நாத்தம். சரி விடுமா, நம்ம நல்லவங்களாவே இருந்துட்டு போறோம். ஒரு மரியாதை தெரியல, யாரை எப்படி வச்சு கூப்பிடணுன்ற முறை தெரியல. இவன் நம்ம வீட்டுக்கு வந்து வாழுவாளா? மா, நீ கொஞ்சம் அமைதியா இருமா. அதுக்கப்புறம் தம்பிக்கு தாம பொண்ணு கிடைக்காம போயிடும். ஏற்கனவே நீ 3 மாசம் கெடு வச்சிருக்க. இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்குன்னு அவனும் ஒத்த காலம் நிக்கிறான். நம்மளால என்ன பண்ண முடியும்? எனக்கு என்னமோ இந்த பிள்ளை பிடிக்கவே இல்லடி. எனக்கும் தாம பிடிக்கல. வேற வழி? எதா இருந்தாலும் நாளைக்கு நிச்சயதார்த்தத்துல பாப்போம். ஆமா, ஜாக்கெட்லாம் தைக்க கொடுத்தியா இல்லையா? அந்த கதையை ஏண்டி கேக்குற? நான் இங்கதான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல போய் கொடுத்தாடி. என்ன கடமா? தி கிரேட் டெய்லரா, அந்த அவள்கிட்ட தான் போய் கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்தா. அவங்க நாளைக்கு ஈவினிங் தான் தருவேன்னாங்க. ஐயோ, நிச்சயதார்த்த புடவை கட்ட வேணாமா? இன்னைக்கே வேணும்னா எக்ஸ்ட்ரா 200 ரூபா கேக்குறாண்டி. 200 ரூபாயா? ஆமாண்டி. ஏமா, அதுக்கு இந்த புஷ்பா கிட்டே கொடுத்துருக்கலாமே. அதை தாண்டி நானும் சொன்னேன். எங்க அவளுக்கு கேட்டாளுங்க, இந்த கடையில தான் என் பேத்தி கொடுக்கும், என்னமோ நல்லா தச்சு தரோம் நாட்டம், அங்க பார்த்தேன்னு வெய்யி அந்த கத்திட்டு போறா. நான் என்னத்த சொன்னேன், நீ என்னத்தையா தச்சு வச்சிருக்க அப்படின்னு. ஆனா இவ அவங்கிட்ட தான் கொடுப்பேன்னு போய் நிக்கிறாடி. கருமம், இதெல்லாம் இவனுக்கு தெரியாதுமா. எனக்கு என்னமோ உனைய நினைச்சாதாம்மா ரொம்ப பயமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்லம்மா, அம்மா இல்லாத பிள்ளைன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துருக்காங்க. அதான் இவ இந்த ஆட்டம் ஆடுறா. ஆமாண்டி. சரி, அந்த 200 ரூபாய் கொடுத்தியா இல்லையா? அப்புறம் வேற என்னத்த பண்ண சொல்ற? நாளைக்கு காலையிலே ஜாக்கெட் வேணும்ல, அதுக்காக கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். அவதான் அங்கிருந்து நகர மாட்டேங்கிறாளே. இதுல எம்ப்ராய்டிங் வேற போடணுமா? எம்ப்ராய்டிங்கா? ஏமா, ஏன் கல்யாணத்துல கூட நீ அந்த மாதிரிலாம் பண்ணி தரல? எவ்வளோ பெத்த பிள்ளைக்கு மட்டும் நீ எம்ப்ராய்டிங் போட்டு தருவியாமா? நான் என்ன தேடி பண்ணட்டும்? இவ அப்படிதான் நிக்கிறா. இதெல்லாம் சரியில்லைம்மா. நான் இன்ன வரைக்கும் லைட்டா எம்ப்ராய்டிங் வச்ச மாதிரி தான் போட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் நீ காசே தரமாட்டேங்கிற. ஓ, என்னதான் இருந்தாலும் அவன் மருமக. அட நீ வேறடி. ஓ, ஒரு சைடு படுத்துற, நீ ஒரு சைடு படுத்துற. ஆமாம்மா, நான் பண்றதெல்லாம் உனக்கு படுத்துற மாதிரி தான் தெரியும். என்னதான் இருந்தாலும் நான் உன் பொண்ணு தானே. பின்னாடி வச்சு பார்க்கப்படுது உன் மருமக. அதனால நீ இப்பவே தாங்கிக்கிற. அடியே, யாரடி சொன்னா? அவளாடி வந்து என்னைய பாத்துக்க போறா? என் மகன் நீ இருக்கும்போது அவகிட்ட நான் ஏண்டி போறேன்? இப்படியே சொல்லுமா. இப்பவே எம்ப்ராய்டிங் போட்டு காசு கொடுக்குற அளவுக்கு போயிட்ட. நாளைக்கு இன்னும் என்னென்ன போட்டு மயக்க போறாலோ தெரியல. நீ வேற ஏண்டி? இங்க பாருமா, எனக்கு கல்யாணம் நீ தான் பண்ண. உன் மகனுக்கு மட்டும் கல்யாணம் நீ பண்ண, எனக்கு செம்ம கோவம் வந்துடும் பாத்துக்கோ. முதல்ல நிச்சயதார்த்தம் முடியட்டும், அதுக்கப்புறம் என்ன ஏதுங்கிறத பேசிப்போம். போமா, மருமகளுக்கு இப்பவே சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாம் செய்யற. நான் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு என்கிட்ட கோவப்படுற மாதிரி பேசுற. ஒன்னதாமா என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அடியே, லூசு கிறுக்கி மாதிரி பேசாத. நானே இந்த பொண்ணை ஏன் தான் எடுத்தோன்ற மாதிரி இருக்கேன். நீ வேற ஏண்டி? முதல்ல அதை உன் பையன்கிட்ட சொல்லி புரிய வை, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசு. அவன் அந்த பொண்ணு அழகா இருக்கிற மயக்கத்துல இருக்கான். அதெல்லாம் 3 மாசத்துல தெரிஞ்சிடும். நீ வேறம்மா, அவ நல்லா அம்முக்குனி மாதிரி இருந்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்றா. நீயே வாயை திறந்து பேசாம இவ்வளவு செலவு பண்ணிட்டு வந்திருக்க. சரி, சாப்பாடு செலவு யார் பார்த்தா? அதெல்லாம் அவங்க தான் பார்த்தாங்க. நான் போனோடனே அந்த அம்மாட்ட சொல்லிட்டேன், மத்தியான சாப்பாடு நீங்க தான் வாங்கி தரணும்னு. அது வரைக்கும் சந்தோஷம். உன் தலையில கட்டிவிட்டு அவங்க பாட்டி தின்னுட்டு போறாங்க பாரு. அடியே, நான் விட்டுருவேனாடி? நீ விட்டுக்கிட்டு தானேமா இருக்க. உன் மொத்த சொத்துக்கும் ஆப்பு வைக்கிறதுக்கு கடவுளா பார்த்து இவ்வளவு அனுப்பி வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்க. எனக்கு என் புருஷன் இருக்காருன்னு நீ சொன்ன, எனக்கு ஒண்ணு பாக்குறதுக்கு கணக்கு பார்த்த. இப்ப உன் மருமகளுக்கு மட்டும் எல்லாத்தையும் செய்வியோ? ஆக மொத்தத்துல மருமக தான் உனக்கு முக்கியம், மக முக்கியம் இல்ல. அப்படிலாம் இல்லடி, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுமா. இப்ப ஏன் நீ என்னை வீட்டை விட்டு அனுப்புனேன்னு லூசு மாதிரி பேசாத நித்யா. யாரு நான் லூசு மாதிரி பேசுறேனா? என்னைய நேக்கா அனுப்பி வச்சுட்டு உன் மருமகளுக்கு நல்ல டிசைனா எல்லாம் எடுத்து கொடுக்குற. என் வீட்டுக்காரர் என்னைய கேக்குறாரு தெரியுமா? என்ன கேட்டா?
நாளைக்கு உன் தம்பிக்கு நிச்சயதார்த்தம், புடவை எடுக்கணும், அதுக்கே உங்க அம்மா உன்னை கூப்பிடல அப்படின்னு கேட்டான். நீ தான் ஏதாவது சொல்லுவ, அதனாலதான் எங்க அம்மா அனுப்பி வச்சாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப கூட பாத்தியா, உன்னை விட்டு கொடுக்காம தான் நான் பேசியிருக்கேன். ஆனா நீ எனக்காக எதுவுமே பண்ணதில்லம்மா, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. அடியே, உனக்கும் தாண்டி புடவை எடுத்து வச்சிருக்கேன். புடவை எனக்கு சரி, எவ்வளோக்கு எடுத்திருக்க? 18,000 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன். ஓஹோ, பிச்சை காசு 18,000 ரூபாய். உன் மருமகளுக்கு மட்டும் 28,000 ரூபாய்க்கு. நான் ரொம்ப குறைஞ்சவ பாரு, அவளை விட எனக்கு 10,000 ரூபாய் கம்மியா. நல்லா வருவமா நீனு. அடியே, ஏன்டி இப்படி நினைக்கிற? எந்த வீட்டுல எடுப்பாங்க சொல்லு? இப்பவே குத்தி காமிக்கிற. நீ மட்டும்தான் என்னை நல்லா பாத்துக்கிறேன்னு. அம்மா, இவ்வளோ பேசுறியே, என் கல்யாணத்துல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு என் மாமியாரு 38,000 ரூபாய்க்கு எடுத்துச்சு. அது பொண்ணுக்கு 40,000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துச்சு. ஏன்னா அது பொண்ணை விட நான் அதிகமா எடுத்துடக்கூடாதான், அந்த அளவுக்கு பாத்துக்கிட்டாங்க. ஆனா நீ என்னை இவ்வளோ இறக்கி 10,000 ரூபாய் டிஃபரன்ஸ்ல நீ எடுத்திருக்க. நான் அந்த வீட்டு பொண்ணுமா, அப்ப நீ எனக்கு தானே அதிகமா காசு கொடுத்து எடுத்திருக்கணும். இப்ப மருமகளா வரவ என்னை எப்படி மதிப்பா? ஏமா, உனக்காவது கொஞ்சமாவது அறிவு வேணா? என்னைய மட்டம் தட்டுறதே நீதாமா. அடியே, என்னடி நீ இப்படிலாம் நினைக்கிற? என்னோட உசுரே நீதாண்டி. உனக்காக தான் எல்லா சொத்து பத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ இந்த அம்மாவை பத்தி இந்த மாதிரிலாம் பேசுற? அம்மா, சொத்து பத்து சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா. எனக்கு தெரிஞ்சு வரவை எப்படி இருக்க போறானா, உன்னை நல்லா தாஜா பண்ணி உன்கிட்ட இருந்து புடுங்க தான் பாப்பா. அது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. எனக்கு உன்னை விட என் புருஷன் தாம்மா முக்கியம். அடியே நித்யா, நீ உன் மருமகளை கட்டிக்கிட்டே அழுவு. கடைசி காலத்துல அவ தானே உன்னை பாத்துக்க போறா. பாரு நீனு, அவ உன்னை எப்படி ஏறி மிதிக்கிறானுங்கிறத மட்டும் பாரு. அப்ப நினைப்ப, சே, நம்ம நித்யா சொன்னது உண்மைதான், என் பொண்ணை நல்லா பாத்திருந்தா கூட அவ என்னை நல்லா பாத்திருப்பாளே அப்படின்னு நீ நினைப்பமா. அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வருவ, நான் உன்னை தங்கத்தட்டுல தான் தாங்குவேன். உன் மருமக உன்னை துளி கூட மதிக்க மாட்டா. எழுதி வச்சுக்க. நீ நிறைய வாட்டி சொல்லியிருக்க நித்யா சொன்னது அப்படியே நடக்கும்னு. நீ மட்டும் என்னை மதிக்காம உன் மருமக தான் முக்கியம்னு நீ இருந்தீனா, கண்டிப்பா அவ உன்னை மதிக்கவே மாட்டா. மருமகளை எங்க வைக்கணுமோ அங்க வை, மகளை அதை விட ஒரு படி மேல வை. உன் வீட்டு பொண்ணை ஒழுங்கா பாத்துக்கிட்டாதான் அந்த பொண்ணுக்கும் தெரியும் நம்ம இவங்கள நல்லபடியா பாத்துக்கணும், இவங்கள ஒழுங்கா பாத்துக்கணும்னு. நீயே என்னை இவ்வளவு கீழ்த்தரமா நடத்துற, வரவ மட்டும் என்னை எப்படி நடத்துவா? தப்பு தாண்டி, எனக்கு கம்மியா எடுத்திருக்க கூடாதுதான். தப்பு பண்ணிட்டேன்டி. அம்மாவை மன்னிச்சிரு. அம்மா, நான் மன்னிக்கிறது மன்னிக்காததும் ஒரு சைடு இருக்கட்டும். நாளைக்கு வரதா இல்லையாங்கிறத முடிவு பண்ணது இன்னமேட்டு தான். நீ இப்படி நடத்துனதுக்கு அப்புறம் என்னால எப்படி தைரியமா அங்க வந்து ஃபேஸ் பண்ண முடியும்? நீ என்ன என்னை அவமானப்படுத்துவ? அடியே இல்லடி, உன் தம்பியோட நிச்சயதார்த்தம்டி. என் மானத்தை வாங்காம நீ வந்துடுடி பிளீஸ் டி. நீ தான் என் மானத்தை வாங்கிட்டு இருக்கியம்மா, ஆக மொத்தம் உன் மானம் மட்டும் போயிடக்கூடாது, அப்படிதானே? சேச்சே, அப்படிலாம் இல்லடி. என்னமேட்டு நான் அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன்டி. எனக்கு நீதாம்மா முக்கியம். பாப்பம்மா, நாளைக்கு நான் வந்தா மட்டும் நீ உன் மருமக பின்னாடியே தான் சுத்துவ. ஏன்னா உனக்கு தான் அழகான மருமக கிடைச்சிட்டாலே. அந்த பையனும் தலைக்கால் புரியாம சுத்திக்கிட்டு இருக்கான். என்னமோ உலக அழகிய கல்யாணம் பண்ணிக்கிற போற மாதிரி. நீனு அதுக்கு மேல பண்ணிட்டமா. இன்னமேட்டு உங்களை நம்பி நான் எப்படி வரது? அடியே மன்னிச்சிருடி. நிச்சயதார்த்தத்துக்கு மட்டும் வராம இருந்துடாதடி. எல்லாரும் கேப்பாவ, உங்க பொண்ணு வரலையா, உங்க பொண்ணு வரலையான்னு. பிளீஸ் டி, தயவு செஞ்சு வந்துரு நித்யா. அந்த சங்கடத்தை எங்களுக்கு கொடுத்துடாத. இனிமே நான் அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன்டி. நான் இப்பயே போய் உனக்கு அதிகமான விலை உள்ள புடவையா பார்த்து எடுத்து வைக்கிறேன். நீ வந்துருடி. ஓஹோ, இதுக்கப்புறமா போய் புடவை எடுத்து அவ மைண்ட்ல அந்த ரேட்டு தானே ஃபிக்ஸ் ஆயிருக்கும். இன்னமே நீ அதிகமா எடுத்தாலும் அவளுக்கு எப்படி தெரியும்? நான் வேணா சபையில வைக்கும்போது அந்த ரேட்டோட வைக்கட்டுமா? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாதுமா. அவளுக்கு கீழே நான் கிடையாது. எங்க அப்பா வீடும் சரி, என் புருஷன் வீடும் சரி, பணத்துக்கு எந்த பஞ்சமுமே இல்லாம நான் வளர்ந்துருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ தாமா என்னை அசிங்கப்படுத்துற. என்னமேட்டு நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்டி. ப்ளீஸ் டி, பாக்குறேம்மா. நீ என்ன பண்றியோ பண்ணு. சும்மா சும்மா எனக்கு கால் பண்ணிட்டு இருக்காத. என்னால முடிஞ்சா மட்டும்தான் வர முடியும். வரலன்ட்டு கோச்சுக்கிட்டுலாம் இருக்காத. நீயே தான் சொல்லியிருக்க மரியாதை இல்லாத இடத்துக்கு நம்ம போவே கூடாதுன்னு. நீயே தான் சொல்லியிருக்க. என்னால மட்டும் எப்படிமா வர முடியும்? நித்யா, என்னை மன்னிச்சிடுடி. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நீ தாண்டி எனக்கு முக்கியம். எனக்கு நீ தான் முக்கியம். நீ வரலனா நான் மனசு உடஞ்சு போயிடுவேண்டி. இன்னமே நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் நித்யா. என் உலகமே நீ தாண்டி. நீயும் என்கிட்ட பேசலனா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். நான் பேசுவேம்மா. இந்த மாதிரி என்னை நீ முன்னாடியே நினச்சிருந்தா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். ப்ளீஸ் டி, நான் இப்போவே போய் உனக்கு விலை ஜாஸ்தி உள்ள புடவையா பார்த்து எடுத்து வைக்கிறேன். நீ வராம மட்டும் இறந்தாதடி. ப்ளீஸ் டி. சரிம்மா, நான் வரேன். நான் வரதே உனக்காக தான். நீ அடுத்தவங்க முன்னாடிலாம் என்னை அசிங்கப்படுத்தாதம்மா. வாய் வார்த்தையா மட்டும் நான் முக்கியம்னு நினைக்காத. எல்லா விதத்துலையும் நான் உனக்கு முதல்ல தான் நான் இருக்கணும். அதை தான் நான் சொல்ல வரேனே தவிர
நீ எனக்கு அந்த 18,000 புடவையை கூட கொடுமா, நான் அதை சந்தோஷமா எடுத்துக்கிறேன். உன்னையே கஷ்டப்படுத்திட்டு அந்த காசு ஒண்ணு எனக்கு பெருசு இல்லம்மா. இல்லடி, நீ தான் நான் தப்பு பண்ணிருக்கேங்கிறத உணர்த்திட்டியே. இன்னமேட்டும் அந்த புடவையை வச்சு உன்னை அசிங்கப்படுத்த மாட்டேன். அதை விட அதிகமான விலைய வாங்கிதான் உன்னை கௌரவப்படுத்துவேனே தவிர இந்த மாதிரி பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரடி. சரி சரிம்மா, அழாதம்மா. நீ அழுவுறத பார்த்தா எனக்கும் அழுக வருது. அழாம இருமா. நான் இப்பவே போறேன். போய் வாங்கிட்டு வந்துட்டு உனக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன். என்ன? சரிம்மா, பார்த்து பத்திரம். தீபாவளி கடை வேற. பரவாயில்லடி, என் பொண்ணுக்காக நான் எதுவும் செய்வேன். நீ அழுவுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நீ என்னை பத்தி புரிஞ்சுக்கணுமேன்னு தான் நினைச்சேனே தவிர நீ இப்படி அழுவணும்னு நான் நினைக்கலம்மா. சரிடி, உன் மேல எந்த தப்பும் இல்லை, என் மேலதான் எல்லா தப்பும். நான் போய் புடவைய வாங்கிட்டு வரேன். நீ போனை வச்சிரு. சரிம்மா. அம்மா பாவம். எல்லாத்துக்கும் காரணம் அவதான். அழகா இருக்கிற திமுரு. நாங்களும் தான் அழகா இருக்கோம். இவளுக்கு இப்பவே 38,000 புடவை கேக்குதா? அம்மா இல்லாத புள்ள அப்படின்னு ரொம்ப அப்பாவியா நடந்துக்கிறியோ? அந்த மாதிரி நடிப்பெல்லாம் என்கிட்ட நடக்காதுடி. நீ வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரவல, உனக்கு நான் யாருன்னு புரிய வைக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. எந்த விதத்துலயும் உனக்கு குறைஞ்சவன் நான் கிடையாது. அதே மாதிரி உனக்கு சரிசமமும் நான் கிடையாது. எப்பவுமே நீ எனக்கு கீழே தான் இருக்கணும். என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க போற நீ எனக்கு நாத்தனாராவும் எனக்கு பெரியவளாவும் நீ இருப்பியா? விடவே மாட்டேன். எப்பவுமே நீ எனக்கு கீழே தான். கல்யாணம் பண்ணிட்டு மட்டும் வா. நீ என்னைய குறைச்சி எடை போடுற மாதிரி ஏதாவது நீ நடந்துக்கிட்ட, அப்ப நான் யாருங்கிறது உனக்கு புரியும். என் பொண்ணு எந்த அளவுக்கு பேசுறானா அதுக்கு காரணமே அந்த அமிர்தா தான். அவ வந்ததுக்கு அப்புறம்தான் என் மகளுக்கும் எனக்கும் சண்டையே வருது. இல்லைன்னா என் மக இந்த அளவுக்கு மோசமா பேசவே மாட்டா. அடியே அமிர்தா, கல்யாணம் நடக்கட்டும். நீ எப்படி என் பேச்சை கேட்காம இருக்கிறான்னு நானும் பார்க்கறேன்.